நல்ல கமெண்ட் போடுறவங்க பாருங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்க. இப்ப நீங்க ஓகே. எல்லா லைவுக்கும் போறீங்க வர்றீங்க எல்லாம் ரைட்டு. எத்தனை பேர் உங்களுக்கு வந்திருப்பாங்க? இதே இப்ப பஞ்சநாதன் டாடி வந்தா வர்றாங்க. இல்லைன்னா அப்ப எல்லா டைமும் அவர் நமக்கு வந்துட்டு இருக்க முடியுமா? அவரோட ஹெல்த் அவர் அதுதான். பார்க்கணும். ஆமா. அவருக்கு பட் நானும் பாருங்க எனக்கு இப்ப ஹெல்த் இஷ்யூ இருந்துட்டே தான் இருக்கு. டென்ஷன் இருக்கு எல்லாமே. எங்க அம்மாவை பார்க்கணும், அண்ணாவை பார்க்கணும். அவங்க போய் பார்த்துட்டு இருந்தோன்னா நான் என் லைஃப் போடணும் இந்த மாதிரி போகும். அப்பவும் நான் பாத்தீங்கன்னா எதுக்காக நான் இப்ப சப்போர்ட் பண்ண சரி நான் ரைட் நம்ம பொண்ணு என்ன நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு வர்றோம். நீங்க முடிஞ்சா வர்றீங்க இல்லைன்னா அது ஓகே. ஸோ நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அது நிறைய பேர் அவங்களா மாறினாதான் உண்டு. இதுக்கு வந்து அதாவது ம் நம்ம என்ன பண்ணணும்னா, அங்க போயிட்டு ஒரு லைவ்க்கு போறோம்னா, நம்மளுக்கு யாருன்னு தெரியலனா கூட, தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு லைவ்லயும் ஒவ்வொரு ஓனர்ஸும் ஸ்பேனர்ன்னு ஒண்ணு குடுக்குறாங்க. இல்ல நம்ம கேட்டாலாவது குடுப்பாங்க. அத வாங்கணுமா, வாங்கிட்டு புதுசா யார் யார் அங்க மெம்பர்ஸ் இருக்காங்களோ, அவங்களுக்கு போய் ஷார்ட்ஸ்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவங்களோட பேசுங்க. பேசுற டைம்லயே உங்களுக்கு எப்படியும் ஒரு 20, 30 கமெண்ட்ஸ் நீங்க கொண்டு வந்துரலாம் ஒருத்தரும். அதுவே ஒரு 10 நிமிஷம் ம் நம்ம அங்க இருக்கிற மாரி கணக்கு வந்துரும். அந்த வேலைய செய்யுங்க. ஆஹ் ஏன் சும்மா இருக்கணும்? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? எப்படி இருக்கீங்க? இந்த 3 வார்த்தை தவிர எந்த லைவ்லயும் வேற எதுவும் போல. நம்ம என்னடா கேட்கறது இதுக்கு மேல அப்படின்னு சொல்ற நபர்கள், நண்பர்கள், சகோதர, சகோதரிகள் ம் எல்லாமே லைவ்ல பார்த்துன்னு தான் இருக்கிறீங்க. ஆனாலும் அதுக்கு மேல ஒரு விஷயம் என்னன்னா, ஓனர கேட்டுட்டு அடுத்தபடியா என்னன்னா, நீங்க எல்லாரும் கூட பேசணும். அங்க 20, 30 பேர் இருக்காங்கன்னா, எல்லாரும் கூடயும் ஒருத்தர்கிட்டயும் பேசுங்க ஒரு வார்த்தைய. என்னன்னா எது எது எதுன்னு ம் பாருங்க. பார்த்துட்டு உள்ள போயிட்டு கமெண்ட் போடுங்க. போட்டீங்கன்னா, அதிலயே உங்களுக்கு டைம் வந்துரும். சரிதானுங்களாப்பா? ம் சரிம்மா. அப்புறம் கரெக்ட் தானே? இவங்களுக்கு மட்டும் இல்ல இவங்களுக்கு மட்டும் ஸ்பேனர் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நிலாண்டு இருக்காங்களா அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு ஸ்பேனர் வேணாம். ஏன்னா அது நம்மளோட இதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அது ஸோ அது என்னன்னு அப்புறம் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேப்பா. ஓகே, ஓகே. அவங்களுக்கு மட்டும். ரைட். ஓகே. மச்சி ப்ரோ, இதுதான் விஷயம். உங்களுக்காக தான் அப்பாவ மேல கூப்பிட்டது. நான் தெளிவா கேட்கறதுக்காக தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க ஸோ எல்லாருக்கும் சப்போர்ட் முடிச்சுக்கிறேன். பண்ணணும்னு ஆனா நெனைக்கிறத நீங்க விட அதே சமயம் நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா ஆளுங்க வரல செய்யல இப்படி இருக்காங்க. நான் அதை பத்தி யோசிக்கிறேன். உங்களை விட ரொம்ப டென்ஷனாக சேனலை க்ளோஸ் பண்ணலாங்கிற இதுக்கெல்லாம் வந்தேன். அதனால அதை பத்தி நீங்க எதையும் யோசிக்காதீங்க. கண்டிப்பா நீங்க முயற்சி எடுத்துட்டே இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா கெட்டவங்க நான் 4 பேர் இருந்தாலும் நல்லவங்க 100 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 100 பேருக்காக நீங்க பாருங்க. அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா கெட்டவங்க 4 பேரை பார்த்துட்டு 100 பேரை நம்ம இழந்துடக்கூடாது. அதாவது ஸோ எனக்கு அந்த வந்து 100 பேருக்காக பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். இல்லப்பா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, தினமும் பஞ்சப்பா வந்து இது மெசேஜ் குடுத்துட்டே தான் இருக்காரு. "அம்மா இந்த லைவ் இத்தன பேருது. நீங்க போடுற லைவ் எல்லாமே எனக்கு வந்து குடுத்துட்டே இருப்பாரு. நீ இந்த லைவ் அட்டெண்ட் பண்ணுமா, ம் அட்டெண்ட் பண்ணுமா." என்னப்பா சொல்றீங்க? நம்ப அதுல ம் போயிட்டு தானே ம். இருக்கோம். ஆனாலும் இல்ல எனக்கு எனக்கு இந்த கண்ணுல இல்ல பிரச்சனை அதான் இருக்கு. அதான் இல்ல அதான் அப்படி ராஜ்யமா இருக்கு. இப்போ நம்ம என்னால வந்து பார்க்கவே முடியல. இப்போ நான் அந்த கண்ணாடி கழட்டுனா சுத்தமா அதுல இருக்க லெட்டர்ஸ் எனக்கு தெரியல. கலர்ஸ் மட்டும் தான் தெரியுது. அது அப்பாக்கு தெரியும். ம் எங்க வீட்லயும் சொல்லியிருக்காங்க அப்பாகிட்ட. அதனாலதான் இல்ல இல்ல மத்தவங்க லைவ்க்கு தெரியும் வந்தா எனக்கு கூட நான் நான் தெரியும் மெசேஜ் மட்டும் சொல்லிருக்கீங்க. ட்ரை பண்ணுவேன். ஆனா ஆசை இருக்கு. எல்லார் லைவ்க்கும் வரணும்னு. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆளுங்க லைவ்ல ஒரு 3 பேருக்காவது நான் சப்போர்ட் பண்ணணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். மத்தபடி ஏன்னா செய்யறத ஒழுங்கா செய்யணும். ஒரு லைவுக்கு போனாலும் உருப்படியா இருந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நம்ம ம் இருந்துட்டு வரணும். அது ஒருத்தரும் அதுதான் நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் போகாதீங்க. எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனாலும் வேஸ்ட்டா அதுதான் போய் அது அதுதான் வெளியவே இருந்துடலாம். நம்ம அப்பா சொன்ன மாரி உள்ள போகவே வேண்டாம் நம்ம. வெளியவே இருந்து பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு. என்னங்கப்பா? சொல்லுங்கப்பா. வணக்கம் காதரன். நீங்க வேணா மேல வாங்கின எப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இவங்களோடது அந்த மேல போட்டோ தெரியுதுங்களா? அதை கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போகும். உள்ள போன உடனே இது காமிக்கணும். அவங்களுக்கு வந்து அந்த லைன் இதுல பாத்தீங்கன்னா போஸ்ட்னு ஒண்ணு இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே ஜாயின் பட்டன் ஒண்ணு இருக்கும். ஜாயின் பட்டன் கொடுத்தீங்கன்னா இவங்களுக்கு காமிச்சிடும். இவங்க ஓகே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க மேல வந்துடலாம். ஸோ நீங்க அந்த மாதிரி பண்ணுங்க. நான் இப்ப பேசாம நீங்க நான் வேணா கீழே வந்துடுறேன். நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வாங்க. நம்ம உங்க குரல்ல தான் கேட்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறேன். கண்டிப்பா வாங்க. சரி ராஜிமா. அண்ணா வேணா வரட்டும் சரிங்களா? நான் சொன்ன மாதிரி அந்த போஸ்டர் கிளிக் பண்ணா போதும்ல? ஆமாப்பா. போஸ்ட் போய் கிளிக் பண்ணா அதுக்கப்புறம் அதுல ப்ளூ கலர்ல நம்மளுக்கு லிங்க் வந்திருக்கும்ல. அத ஓகே அதுக்கு பண்ணாருன்னா கிளிக் போதும். பண்ணா ஜாயின் பட்டன் கொடுக்கணும். அவ்வளவுதான்.
அவ்வளோதான்.